முன்னாள் முதல்வர் OPS பஞ்சமி நிலத்தை வாங்கி பட்டா போட்ட விஷயம் பஞ்சாயத்து ஆகியிருக்கிறது. விவகாரம் தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திற்கு செல்ல பட்டாவை ரத்து செய்து ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் OPSஓ நிலத்தை திரும்ப கொடுத்து விட்டதாக தெரிவிக்க கிரகிரத்து போகியிருக்கிறார்கள் தேனி மக்கள். இதுகுறித்து SC/ST ஆணையத்தில் புகார் அளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட செயலாளர் தர்மரிடம் பேசினோம். தேனி அரண்மனைப்புதூர் ரோட்டிலிருந்து கருவலநாயக்கன்பட்டி வரை நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் 3 ஜாமீன்தாரர்களுக்கும் 3 ராஜமார்களுக்கும் பாத்தியப்பட்டது. அதில் கோபால் ராஜாவுக்கு சொந்தமான 35 ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் கட்டும் வேலையை செய்தவர்கள்தான் மூக்கனும் முத்துசாமியும். நில உச்சவரம்பு சட்டம் வந்தபோது மூக்கனுக்கு 40 சென்ட் நிலமும் முத்துசாமிக்கு 41 சென்ட் நிலமும் SC/ST ஆணையம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் 2008ஆம் ஆண்டு நில உரிமையாளர்களான ராஜாக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரிவர்த்தனை என்ற பெயரில் 4 சென்ட் வீட்டு மனையை எழுதி கொடுத்துவிட்டு 81 சென்ட் இடத்தை பதிவு செய்து ஹரிசங்கரும் அவரின் அப்பாவும் பத்திரம் முடித்துள்ளார்கள். 2014இல் முத்துசாமி இறந்த பின்பு அவரது பழைய பெட்டிகள் இருந்த பத்திரத்தை அவரது பேரன்கள் எடுத்து வந்து பலமுறை ஹரிசங்கரிடம் நிலத்தை கேட்டுள்ளார்கள். அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை நாடி வந்தார்கள். இதையடுத்து SC/ST ஆணைய அதிகாரிகளுக்கு புகார் அளித்து கடந்த 7 மாதங்களாக ஆணையம் விசாரணை நடத்தி வந்தது. விசாரணை அழைப்பின்படி நாங்கள் ஆஜராகி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தவித நிலங்களும் தற்போது இல்லை என்பதால் இந்த நிலத்தை வழங்க வேண்டும் என்று வாதிட்டோம். SC/ST ஆணையத்திலிருந்து நிலம் வழங்கும் போதே கண்டிஷன் ஜாரி நிலம் என்றுதான் வழங்குகிறார்கள். அதன்படி 15 ஆண்டுகளுக்கு நிலத்தை விற்க முடியாது. அதன் பின்னர் பட்டியல் வகுப்பினருக்குள் தான் பத்திரம் பரிமாற்றிக் கொள்ள முடியும் என்று விதிமுறை இருக்கிறது. இதைத்தான் OPS வாங்கியிருக்கிறார். 3 முறை முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி செய்தவர் தெரியாமல் எப்படி வாங்கியிருக்க முடியும்? இதன் அடிப்படையில் தான் OPS பேரில் இருக்கும் பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டுள்ளது என்றார். சுப்புராஜுவுக்கு இடம் விற்பனை செய்த ஹரிசங்கரிடம் கேட்டபோது எங்களுக்கு பூர்வீகமாக நிறைய சொத்துக்கள் இருந்தன. அந்த நிலம் பஞ்சமி நிலமே இல்லை. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து அந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம். நில உச்சவரம்பு சட்டம் மூலம் அதை எங்களிடம் இருந்து எடுத்தனர். அதற்கு பதிலாக நான் என் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எனது வீட்டை பரிவர்த்தனையாக கொடுத்துவிட்டு அந்த நிலங்களை முத்துசாமி மூக்கனிடம் இருந்து எழுதி வாங்கினேன். அதை சுப்புராஜுக்கு 2019ஆம் ஆண்டு விற்பனை செய்தேன். அதை அவர் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி O. பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பத்திரம் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். தற்போது பிரச்சனை என்று வந்தபோது அவர் மீண்டும் சொத்து வேண்டாம் என்று கூறி தன் பெயரில் இருந்த சொத்தை 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று ரத்து செய்து கொடுத்துள்ளார் என்றார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கூறுகையில், அள்ளிநகரம் சர்வேயில் ஜெயலட்சுமி அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட பெண் வாரிசாக சொத்து வருகிறது. 1937இல் இந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவரது மகன் கோபால் வாரிசாகி இருக்கிறார். அப்போது இந்த நிலம் குறித்து எந்த வகைப்பாடும் இல்லை. SC/ST பிரிவினருக்கான நிலம் என்றோ வருவாய் ஆவணத்தில் பஞ்சமி நிலம் என்றோ இல்லை. 1984இல் தான் நில உச்சவரம்பு சட்டப்படி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்களிடம் கூடுதல் நிலங்களை கைப்பற்றி நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கு அரசு கொடுத்தது. கொடுக்கப்படும் நபர்கள் எந்த பிரிவினராகவும் இருக்கலாம். அதில்தான் இந்த 81 சென்ட் உபரி நிலமாக அரசு எடுக்கிறது. ஆதி திராவிடர் பிரிவில் உள்ள முத்துசாமிக்கு 41 சென்ட்டும் அவரின் உறவினர் மூக்கனுக்கு 40 சென்ட் நிலமும் அரசு கொடுக்கிறது. அவர்களுக்கு பட்டாவும் வழங்கப்படுகிறது. 2008இல் கோபாலின் வாரிசு ஹரிசங்கர் 81 சென்ட் இடத்திற்கு பதில் வீட்டுமனை கொடுத்து பரிவர்த்தனை செய்கிறார். அந்த வீட்டுமனையின் மதிப்பு கிட்டத்தட்ட இந்த நிலத்திற்கு 10-15 மடங்கு அதிகம். அதை அவர்கள் விற்பனையும் செய்துவிட்டார்கள். ஹரிசங்கர் பரிவர்த்தனையாக வாங்கிய 81 சென்ட் இடத்தை 8 ஆண்டுகளுக்கு பிறகு சுப்புராஜ் என்பவருக்கும் விற்பனை செய்கிறார். அவரும் பட்டாவும் வாங்கிவிடுகிறார். அதற்கு பிறகு நான் வாங்கினேன். நிலமற்றவர்களுக்கு வழங்கிய நிலம்தான் அது. கடந்த ஆண்டே இதில் பரிவர்த்தனை பிரச்சனைகள் உள்ளன என்ற தகவல் வந்ததால் நான் வாங்கியவரிடமே திருப்பி கொடுத்து விட்டேன். ஆணையத்தில் இருந்து எனக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்லப்படுவது தவறு. என் பேரில் தற்போது நிலம் இல்லாத போது பட்டாவை ரத்து செய்ய எப்படி உத்தரவிட முடியும்? கம்யூனிஸ்டுகள் ஆதாரம் இல்லாமல் பேசுகின்றனர் என்றார்.